எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சேவிங்ஸ் இல்லாமல் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக இது இல்லை. என்னதான் பாசிவ் இன்கம்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சியில் ஒன்று இருக்கு. ஒரு தனி மனிதர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கும் செயலுக்கும் தான் அவர் வாழ்நாள் அடைய போகிற மதிப்பும் மரியாதையும் அடங்கும். இந்த ஒரு வீடியோவில் பணத்தை எப்படி பல மடங்கு ஆகுவதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற இந்த 5 மெத்தட் தான் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய மொமெண்ட்டாக இருக்க போகுது. இந்த வீடியோட எண்டில் ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்கேன். அதில் வரக்கூடிய 3 கேரக்டரில் கண்டிப்பாக நீங்களும் ஒன்றா இருக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் எங்களை இன்னமும் மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைஃப்பில் எப்படியாவது பணக்காரர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஆனால் அதுக்கான வழி யார்கிட்டையும் இருக்காது. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா 5 பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு க்ரோ அ மணி. உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. எதர் நீங்கள் மாதத்திற்கு 500 சேமிக்கிற நபராக இருக்கலாம், இல்லை 1000 இல்லை 50,000 கூட சேமிக்கிற நபராக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சேமிப்பு இருந்தே ஆகணும். ஒரு நல்ல சேவிங்ஸுங்கிறது இந்த 3 பேராமீட்டர் தான் இருக்குது: லிக்விடிட்டி, ரிஸ்க், ரிட்டர்ன்ஸ். லிக்விடிட்டிங்கிறது நீங்கள் சேமிக்கிற பணம் உங்கள் அவசர தேவைக்கு க்ளோஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிடலாம். இரண்டாவது பார்க்க போகிறது ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற பணத்துக்கு கண்டிப்பாக ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க தான் செய்யும். அது எய்தர் ஹை ரிஸ்க்காக இருக்கலாம், இல்லை லோ ரிஸ்க்காக இருக்கலாம். பட் கண்டிப்பாக ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும். மூணாவதாக பார்க்க போகிறது ரிட்டர்ன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பணம் சேமிப்புன்னு சொன்னதும் வீட்டில் இருக்கக்கூட உண்டியலில் பணம் சேமிப்பது அல்ல. அப்படி சேமிக்கிறதும் வீண் தான். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய பண வீக்கத்தால் அதோட மதிப்பு கண்டிப்பாக குறைய தான் போகுது. அப்படி குறையக்கூடாதுன்னு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஒரே நோக்கம் ரிட்டர்ன்ஸ் தான். எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம எதிர்பார்ப்பை அடையலாம். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த 3 விஷயம் தான் அடித்தளமாக இருக்க போகுது. ஸோ இந்த 3 விஷயமும் ரொம்பவும் முக்கியம். இதை வச்சு தான் நம்ம சூட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சூஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1, சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் ரொம்பவும் சுலபமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் சொல்லணும். ஏன்னா இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் தான். இந்தியாவில் 71% மக்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. மக்கள் எதனால் சூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ லிக்விடிட்டி வெரி ஹையாக இருக்கு. நம்ம படம் ரொம்பவும் சேஃபாக இருக்கும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் வெரி லோ. அட்லாஸ் இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குறது 2.7% to 3%. இதுதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டிங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்மை யாரெல்லாம் சூஸ் பண்ணுவாங்கன்னா, எனக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் வேண்டாம், எனக்கு பணம் எப்போ தேவையோ அப்போ அமௌண்ட்டை எடுத்துப்பேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 2, ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட். முதல்ல எஃப்டி அண்ட் ஆர்டிக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்தவரை ஒன்ஸ் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா குறிப்பிட்ட பீரியடுக்கு அதை எடுக்கவும் முடியாது, மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. மெச்சூரிட்டி பீரியட் முடியாதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்குரிய பெனால்ட்டி ஃபீயை நம்ம சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அதே சமயம் மறுபடியும் அதே எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாலும் அடிஷனலாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப்டியோட பேராமீட்டரை பொறுத்தவரை இதனுடைய லிக்விடிட்டி மீடியமாக இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர் 0. ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 4.5 to 7.5%. இதுவே ஆர்டியில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு. மாதம் 1000 2000 இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்டியை பொறுத்தவரை குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணியே ஆகணும். அப்படி டேட்டை மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே பே பண்ணால் கூட அடிஷனலாக பெனால்ட்டி ஃபீயை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டியில் மெச்சூரிட்டி பீரியட்னு ஒன்று கிடையாது. ஸோ உங்கள் பணம் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 3, ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக அவசியம் தான். ஏன்னா நம்ம சேவ் பண்ணுற மணியில் பாதி பணம் ஹெல்த்துக்காக தான் செலவாகும். சின்ன செலவாக இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே பெரிய செலவாக இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு சோர்ஸ் இருக்கணும். அந்த ஒரு சோர்ஸ் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம லைஃப்பை எப்போதும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வருமுன் காப்பது ரொம்பவும் நல்லது. பாலிசி பஜார், LIC இந்த மாதிரியான ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. ஸோ உங்கள் தேவையை தெரிஞ்சுட்டு இன்சூரன்ஸை எடுத்துக்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. பட் நம்ம லைஃப் ரொம்பவும் செக்யூராக இருக்கும். அதுதான் நம்மளோட பெரிய ரிட்டர்ன்ஸாகவே இருக்க போகுது. நம்பர் 4, ஸ்டாக் மார்க்கெட். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்பவும் அதிகம். எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கோ அதை விட பல மடங்கு ரிஸ்க்கும் இருக்க தான் செய்யுது. ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. பல கோடி ரூபாய் சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க, மொத்த பணத்தையும் இழந்தவங்களும் இருக்காங்க. ஸோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்பவும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதையும் தாண்டி ஒரு அட்வைசர் மூலியமா ஸ்டாக்கை பை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தென் இதனுடைய பேராமீட்டர் பார்த்தோம்னா இதனுடைய லிக்விடிட்டி வெரி லோ. நம்ம நினைச்ச நேரம் பணத்தை வெளியே எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். தென் இதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர் வெரி ஹை அண்ட் ரிட்டர்ன்ஸ் வெரி ஹை. நம்பர் 5, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை
நீங்கள் ஒருத்தர் டிசிஷன் எடுத்தால் போதும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு டீமாக சேர்ந்து டிசிஷன் எடுக்கக்கூடியது. இதுக்காகவே தனியாக ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வீக்லி மந்த்லி அமௌண்ட் கொடுப்போம். அந்த அமௌண்ட்டை எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலியமாக கலெக்ட் பண்ணிப்பாங்க. தென் அந்த அமௌண்ட்டை ஸ்டாக், ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ்னு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அவங்க கமிஷன் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு கொடுப்பாங்க. அந்த கமிஷன் அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய காசு இல்லை. வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 0.02% to 2% வரைக்கும் ப்ரோக்கேஜ் ஃபீ இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும், நம்பி ஸ்டார்ட் பண்ணலாம். தென் இதனுடைய பேராமீட்டர் பொறுத்தவரை லிக்விடிட்டி மீடியம் டு ஹையாக இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர் மீடியம் அக்கார்டிங் டு மார்க்கெட் ரிஸ்க்காக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா 7% to 14% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது 5 பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு க்ரோ அ மணி. அதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட், எஃப்டி அண்ட் ஆர்டி, ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த 5 பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் வரக்கூடிய கேரக்டரில் எந்த கேரக்டர் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. 1970 ஒரு ஆராய்ச்சிக்காக 3 பசங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பசங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை அவங்க முன்ன வச்சு சாப்பிடவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்கு. அந்த ஸ்வீட்டை உடனே சாப்பிட முடிஞ்சாலும் ஓகே, இல்லைனா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டாலும் ஓகே. ஆனால் அந்த 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் 2 ஸ்வீட்ஸ் ஆட் ஆன் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கண்டிஷனை சொன்னதுக்கு அப்புறம் அந்த 3 பசங்களில் ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இன்னொரு பையன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த ஸ்வீட்டை சாப்பிடாம இருக்க முடியல. ஸோ அவனும் சாப்பிட்டு முடிக்கிறான். 3வது பையன் அந்த 4 ஹவர்ஸ் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி அடிஷ்னலாக ஸ்வீட்ஸை வாங்கி மொத்தமாக சாப்பிட்டு முடிக்கிறான். அந்த பையன் சாப்பிட்டு முடிச்சதும் அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த 3 பசங்களோட லைஃப்பை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் முடிவுக்கு வருது. இந்த 30 வருஷத்து வாழ்க்கையில் பசங்களோட நிலைமை ரொம்பவும் மாறி இருக்கு. முதல்ல ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்ச பசங்களை விட லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு முடிச்ச பையனுடைய வாழ்க்கை ரொம்பவும் அழகாக இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் பொறுமை தான். பொறுமையை கையாளுற பையன் வெற்றி அடைஞ்சான். பொறுமையை இழந்த பையன் லோன், இஎம்ஐ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஆளாகி ரொம்பவும் கஷ்டத்துக்கு ஆளானான். இந்த ஸ்டோரிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கமோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நாம இன்னைக்கே அனுபவிக்கணும்னு அவசரப்பட்டா கண்டிப்பாக அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே, பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான ரிட்டர்ன்ஸ் ரொம்பவும் பெருசாக பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களை ரீச் ஆகும்.